friends, welcome to Delicious Dining. இன்னைக்கு நம்ம வீட்லயே தந்தூரி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமா கொஞ்சம் ingredients வச்சு செஞ்சு முடிச்சிரலாம். வீட்ல உள்ள ingredients போதுமானது. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் லெக் பீஸ் 2, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், காய்ந்த வெந்தய இலை 1/2 டீஸ்பூன், பொடித்த மிளகு 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், ஆரஞ்சு ஃபுட் கலர் 1 சிட்டிகை, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கறி மசால் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அரை எலுமிச்சை, கட்டியான தயிர் 4 டீஸ்பூன். நான் வச்சிருக்கிற எல்லா இன்கிரிடியன்ஸையுமே ஒரே பவுலில் போட்டு நல்லா கட்டியாக பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். இதுக்கு கட்டியான தயிர் தான் யூஸ் பண்ணணும். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் நல்லா உரைக்கிற காரத்தூளாக இருந்தால் 1/2 டீஸ்பூனே போதுமானது. பொடிச்ச மிளகு, அப்புறமா காஞ்ச வெந்தய இலை. நான் இன்னைக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். அவங்கவுங்க ருசிக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மல்லித்தூள், இந்த எலுமிச்சை சாறு மொத்தமாக 2 டீஸ்பூன் வரும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இது போல் நல்லா கட்டியாக பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கணும். இந்த சிக்கனை ஒரு கத்தியால் நல்லா எல்லா பக்கத்துலேயும் வெட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம வச்சுருக்கிற மசாலா எல்லா பக்கத்துலேயும் சரிசமமாக இறங்கும். இந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக கையிலேயே எடுத்து எல்லா சைட்லையும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது போல் எல்லா இடத்துக்குமே பரவுற மாதிரி இந்த கலவையை அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அவனில் வச்சு கிரில் பண்ணிக்கலாம். 4 மணி நேரமாக சிக்கன்லாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இது போல் சிக்கன் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இந்த தண்ணி எல்லாம் ஹீட் ஆகிட்டு எவாப்ரேட் ஆகும்போது சிக்கன்லாம் நல்லா ஜூஸியாக வெந்து வரும். சப்போஸ் இது போல் பேக்கிங் ட்ரே இல்லை அப்படின்னா நம்ம ஆர்டினரியாக கேக் பேக் பண்ணுவோம்ல, அந்த ட்ரேலையும் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இல்லை இது போல் அலுமினியம் ஃபாயில் ஷீட்லையும் வச்சு பேக் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் சமமாக வேகும். நடுவில் நம்ம ஆயில் வாஷ் கூட பண்ணிக்கலாம். ஒரு பக்கமாக நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ இதை திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டுட்டு ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன். சப்போஸ் இது போல் ஸ்ப்ரே இல்லாதவங்க இது மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட நம்ம ஆயில் வாஷ் பண்ணிக்கலாம். தந்தூரி எல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி உள்ளே இருக்கிற மசாலாம் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி குத்தி பார்க்கணும். ஈஸியாக உள்ளே இறங்கணும் டூத் பிக். வெளியே வரும்போது எந்த மசாலும் ஒட்டாமல் வரணும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.